ஆரல்வாய் மொழி என்பது மேற்கு தொடர்ச்சி மலையை பிரிக்கக்கூடிய 3 கணவாய்களில் முக்கியமான ஒரு கணவாய். தத்தி தலைவாய்க்கு அது என்னவென்றே தெரியாது. ஏறக்குறைய குமரியிலிருந்து தொடங்கி ரிவர் ஜப்தி மகாராஷ்டிராவில் முடியக்கூடிய 1436 கிலோமீட்டர் கொண்ட இந்த பகுதியை பிரிக்கக்கூடிய பகுதிதான் ஆரல்வாய் மொழி என்ற கணவாய். பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கும் ஒரு தமிழ் தேசியத்தின் அரசியல் விடுதலைக்காக ஒரு படை கட்டி அந்த படையில் முக்கிய தளபதியாக இங்கே களமிறங்கக்கூடிய அருமை தங்கை ஜெனிபர் அவர்களுக்காக தான் இந்த மேடை இங்கே அமைக்கப்பட்டு இருக்கிறது. அரசியலை வாழ்வியலாக கற்பிக்கக்கூடிய ஒரு கட்சி, அரசியலை வரலாறு போன்று கற்பிக்கக்கூடிய ஒரு கட்சி, அரசியல் புவியியல் போன்றது என்று கற்பிக்கக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த கட்சி. பொதுவாக நாம் தமிழர் கட்சியின் மேடை மாலை நேர மேடை என்பது பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ், ஒரு அரசியல் அறிவியல் வகுப்பறை தான். நீங்கள் நன்றாக உற்று பாருங்கள், இந்த பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள். இந்த பகுதி முழுக்கும் இன்று காலை முழுவதும் நாங்கள் சுற்றி திரிந்தோம். நானும் தம்பி சாட்டை துரைமுருகனும் சுற்றி திரிந்தோம். சுற்றுலாத்தலத்தின் முக்கிய கேந்திரமாக இருந்த இந்த பகுதி சுற்றுலாத்தலை உண்மையே அதன் துறை செயல்பட்டிருந்தால் ஆண்டொன்றுக்கு 40,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு பகுதியாக இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி இருந்திருக்கும். ஆனால் குமரி முனை அல்ல, குமரி முழுக்கும் குப்பை முனைகளாக மாறி கிடக்கிறது. இதை யார் சரி செய்வார்? ஐஆர்எல் என்ற ஒரு கனிம வளத்துறை, மத்திய அரசின் கனிம வளத்துறை இங்கே உள்ள மணலை எடுத்து இல்மினேட் கார்பனேட் என்ற அந்த தாது பொருட்களை எடுத்து திருப்பி அதை பிரித்து திருப்பி அதிலே கொட்டக்கூடிய ஒரு நிலை, கதிரிறக்க செயல்பாடு ஏற்படும், புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக, ஒரு மாவட்டத்தின் தலைநகரமாக இந்த கன்னியாகுமரி மாறிக்கொண்டு இருக்கிறது. இதை யார் தடுப்பார்? யார் தடுக்க முடியும்? மரியாதைக்குரிய சகோதரர் இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய தலைவாய் சுந்தரம் தடுப்பாரா? இல்லை மனிதர்குல மாணிக்கம், கன்னியாகுமரி கண்டெடுத்த கருப்பு தங்கம், மன்னாதி மன்னன், மலைக்கல்லன் மனோ தங்கராய் செய்வாரா? யார் தடுப்பார்? சீமானின் தம்பி தங்கைகளுக்குத்தான் ஒரு நோக்கம் இருக்கு, அவர்தான் தடுப்பார்கள். காரணம் என்ன? இந்த மக்களை தங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடியவனாக சீமான் எங்களை மாற்றி இருக்கிறான். பிறகுதான் எங்கள் வாழ்க்கை. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த நிலத்தை சுத்தமாக விட்டு தருவதுதான் எங்களுக்கான ஒரு நோக்கம். பிற கட்சிகள்லாம் இருக்கிறது, இன்னும் கூட்டணி முடியல. அதுவும் அறிவாலயத்தில் கொரியர் பாய்ஸ் ஒருத்தன் போயிருக்கான், அவனையும் சேர்த்து ஒரு சீட்டை கொடுத்துட்டானுங்க. என்ன கணக்குனே தெரில. வந்தவன் 3க்கெல்லாம் சீட்டு. அண்ணா திமுக அது இல்லை. நாங்கள் எப்போவும் துறை அடிக்கடி சொல்லுவோம், தாயில்லா புள்ளி அடிக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. அது முடிஞ்சு போச்சு. பிஜேபி பள்ளி முழுங்கிட்டான், பிஜேபி முழுங்கிட்டான், வேற இல்லை. ஏன்னா ஏங்க மொத்தமே போன தேர்தலில் 21 பிஜேபிக்கு 20 சீட்டு கொடுத்தானுங்க. இப்போ 31 கொடுக்க போகிறான். ஆனால் உங்கள் முதலமைச்சர் இருக்காரு, என்ன பேசணும்? திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி தானே பேசணும். இவர் பிஜேபியை வளர்க்குறாரு. என்ன சொல்றாரு? என்டிஏ கூட்டணியா? இல்லை 160 இடங்களில் நிற்கக்கூடிய எடப்பாடி, அவனை டெட் பாடி ஆக்கிட்டு இவனுங்க என்டிஏ கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப இங்க உள்ள சிக்கல்களுக்கு யார் தீர்வை தேடி தருவார்? இங்க உள்ள சிக்கல்களுக்கு யார் தீர்வை தேடி தருவார் என்றால் நாம் தமிழர் கட்சி தான் தீர்வை தேடி தரோம். 3 நாளுக்கு முன்னாடி அண்ணன் ஆக சிறந்த ஒரு வரைவு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. உலக பாட்டாளிகளை வாருங்கள், இழப்பதற்கு நான் ஒன்றுமில்லை, அடைவதற்கு கோடி கனவுகள் இருக்கின்ற முழக்கமிட்ட மாமேதை மார்க்சின் தாஸ் கேபிட்டல் என்ற எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எப்படி அறிவித்தானோ அதுபோல் தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ 49 பக்க அட்டவணை, 462 பக்கம் தமிழ்நாட்டின் ஒரு வரைவு, ஆட்சி வரைவை அண்ணன் சீமான் அறிவித்திருக்கார். அதை பார்த்து விட்டு எங்களோடு விவாதம் செய்ய வாருங்கள். இது 2 கட்சி, அங்கிட்ட தேசிய கட்சி இந்த மண்ணுக்கு தேவையில்லாத ஆணி. கன்னியாகுமரி அது வளர்ந்தது காரணம் இந்த மண்டைக்காடு கலவரம், அதை விட்டுருங்க, அது கலவரம். நாம் தமிழர் கட்சி இங்கே வந்து பாரு, கலவரம் பண்ணுற காவிலாம் காணாமல் போயிடுவான். அவனுக்கு வேலையெல்லாம் கிடையாது. அவனுக்கு என்ன வேலை? சாமியை காப்பாற்றுறது கட்சியா? இல்லடா, அந்த சாமி படைச்ச அந்த பூமியை பாதுகாக்க தான் இங்கே கட்சி தேவை, அதற்கு தான் இங்கே கட்சி தேவை. இதுக்கு இடையில சம்பந்தம் எல்லாம் குறுக்களை ஒருத்தன் ஏறி தவிய குச்சிட்டு இருக்கான். தற்கொலைகளின் தலைநகரம் பனையூர் பதர், பனையூர் பங்களா. அவர் நாங்கள் யாரையும் களத்தில் இல்லாதவங்கள நாங்கள் கணக்கிலே சேர்க்கறது இல்லை. கர்மாந்திரம் நீ கவுந்து படுக்கிறவனே நாங்கள் கணக்கில் பார்க்கறது இல்லைடா. நீ எங்கள்கிட்ட எப்படி நீ போதுவ, எங்கள்கிட்ட எப்படி நீ வாதம் பண்ணுவ? தர்க்கத்தில் ஆகச் சிறந்த பிள்ளைகளை அண்ணன் சீமான் உருவாக்கி வைத்திருக்கான். அண்ணன் சீமான் சொல்லுகிறார்,
என்னோட மோதுவதில்லை, விட்டுவிடு, என் தம்பி தங்கைகளோட மோதிப்பாரு. கருத்தியல் கழகக்காரனை உருவாக்கி இருக்கிறான். வாயிலிருந்து பிறப்பது வார்த்தை அல்ல அன்பு மக்களே, வெடிக்கக்கூடிய துப்பாக்கி தோட்டாக்களை உருவாக்கி வைத்திருக்கான் நான் சீமான். அப்படி ஒரு ஆகச்சிறந்த கருத்தியலை இந்த நிலத்திலே விதைத்ததுதான் நாம் தமிழர் கட்சியின் ஆக சிறந்த சாதனை. இந்த திராவிடம் என்ன செய்தது? எங்களை சாதி மதங்களாக கூறு போட்டது, பற்பல சிறு சிறு சாதிகளாக கூறு போட்டது. நாடார் என்றார் மறவர் வாக்களிக்க மாட்டார், மறவர் என்றார் கோணார் வாக்களிக்க மாட்டார், கோணார் என்றால் செட்டியார் வாக்களிக்க மாட்டார், செட்டியார் என்றால் முத்திரையர் முதலார் எவரும் இப்படி பிரித்தது. இந்து என்றால் இஸ்லாமர் வாக்களிக்க மாட்டார், இஸ்லாமர் என்றால் கிறிஸ்தவர் வாக்களிக்க மாட்டார், இவன் என்றும் என்றால் இந்து வாக்களிக்க மாட்டார், இப்படி பிரித்தது. யாரை நிறுத்தினாலும் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் வாக்களிப்பார்கள் என்ற ஒரு நிலையை உருவாக்கியதுதான் நாம் தமிழர் கட்சியின் ஆகச் சிறந்த சாதனை. எதற்கு உங்களுக்கு பிரதிநிதி தேவை? சட்டமன்றத்திற்கு எதற்கு உங்களுக்கு பிரதிநிதி தேவை? உங்களின் குரலாக அவன் ஒழிக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தின் மக்கள் பிரதிநிதியாக இந்த கன்னியாகுமரி சட்டமன்றத்தை தொகுதி பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே பேசுவதற்கு தான் உங்களுக்கு ஒரு பிரதிநிதி தேவை. தலைவாய் போன்று ராட்டி தட்டக்கூடியவனை தேர்ந்தெடுப்பதற்கு அல்ல. வயது முதிர்ந்தவர் தான், மூத்தவர் தான். ஒதுங்கிக் கொள்ளுங்கள் ஐயா, உங்களுக்கு வயதாகி விட்டது, உங்கள் தத்துவம் செத்து விட்டது, உங்களையே ஒரு கட்சி அடிமையாக வைத்து அடகு வைத்து கொண்டு இருக்கிறது. எங்கள் பிள்ளைக்கு வழி விடுங்கள், மரிய ஜெனிஃபருக்கு வழி கொடுங்கள். கனவு கன்னியாகுமரி என்ற ஒரு திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறார். அதில் பார்க்கிறேன், விவசாயிகளுக்கு, வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு வேளாண்மை பொருட்களை விளைந்து வரக்கூடிய வேளாண்மை பொருட்களை மதிப்பு கூட்டக்கூடிய தொழிற்சாலை இந்த நிலத்தில் இல்லை. யார் செய்து தருவார்? நாம் தமிழர் கட்சி எங்கள் பிள்ளை ஜெனிபர் செய்து தருவார். நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அரசு ரப்பர் தோட்ட கழகம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? ரப்பர் வருவாயை பெருக்க அதை வாங்கி கொண்டு தனியார் முதலாளிக்கு விற்பனை செய்யக்கூடிய தோட்டத்துறை ஒரு துறையா? தொலைந்து போக வேண்டும் அந்த துறை. சாபமிடுகிறேன். எந்த சிக்கலுக்கும் இங்கே தீர்வில்லை. இந்த சிக்கல்களெல்லாம் நீங்கள் தீர வேண்டும் என்றால் எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே 38 மாவட்டத்திலே அதிகப்படியான கனிம வளம் திருடக்கூடிய ஒரு மாவட்டத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். பாரத மாதா கி ஜெய். அதிகப்படியான கனிம வளம் இங்கே தான் திருடுறான். குறைந்தது ஒரு நாளைக்கு 2000-3000 டாரஸில் போயிட்டே இருக்கு. அந்த மன்னாதி மன்னன் மலைக்கண்ணன் மனோ தொங்கராஜ் சொல்லுகிறார், அப்படி ஒன்றும் களவாடவில்லையே. ஆம், எப்படி களவாடம்? திருடியவன் நீந்தானே. அவர் சொல்றாரு, ஒன்றும் களவாடப்படவில்லை. எப்படி உள்ள நெஞ்செழுத்தம் பாருங்க. ஓப்பன் மைக்கில், ஓப்பன் ஸ்டேஜில் லட்சக்கணக்கான பேர், 10,000 கோடி பேர் பார்க்கக்கூடிய ஒரு டிபேட்ல சொல்றாரு, ஏன் தமிழன் கேடுகட்டவன், கூறுகட்டவன், மறப்பான் என்ற நம்பிக்கை அவனுக்கு. அது ஒரு காலமடா, இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். நாங்கள் உங்களை மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம். பழி தீர்ப்பமடா. 23ஆம் தேதி வரை காத்திருக்கிறோம் உங்களை கருவறுப்பதற்காக. அதிகாரமற்ற பிள்ளைகள் நாங்கள். எல்லா சிக்கலுக்கும், எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான திறவுகள் அரசியல், ஆட்சி, அதிகாரம் என்கிறார் நாட்டின் சட்டமேதை. 64 புத்தகங்களை தன் வாழ்நாள் படித்த மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர். அதிகாரமற்ற பிள்ளைகள் உங்களிடத்தில் அரசியல் அதிகாரத்தை கேட்டு வந்து நிற்கிறோம். இது வாக்கு பிச்சை அல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை பிச்சை கேட்டு வந்து நிற்கிறோம். எங்களுக்கு வலிமை தாருங்கள், அதிகாரத்தை எங்களிடம் தாருங்கள். என்ன நடக்கும் என்று பாருங்கள். வருமா? இந்த மலையை உருவாக்க முடியுமா? தமிழ்நாட்டை விட அதிகப்படியான மலை, ஹில் மலை எங்க இருக்கிறது? கேரளாவில் இருக்கிறது. ஹாக்கன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஹில் ஏரியா அத்தாட்மெண்ட் டெவலப்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவன் புடுங்கி கொண்டு இருக்கிறான் 24 மணி நேரம் அலுவலகத்தில் இருந்து. வெட்டக்கூடாது இந்த மலையை. கேரளாவில் இருக்கு. தமிழ்நாட்டை விட அதிகப்படியான 33 இடத்துல விழிஞ்சன் துறைமுகத்துக்கு அத்தானி அப்ளிகேஷன் கொடுக்குறான். இந்த இடத்துல எனக்கு மலையை வெட்டினு சொல்லி அவன் பார்த்தான். 33 இடத்துல 31 இடம் ரிஜெக்ஷன், 2 இடம் தர்றான். அதுவும் குளிப்பாறை பார்த்தான். ஒரே ஒரு நாடு இருக்கு, லஞ்சத்தை கொடுத்தா, காசை கொடுத்தா அவங்களே வெட்டி சுத்தமாக தருவான்னு சொல்லிட்டு இங்கே வச்சான். குமரி மாவட்டம் முழுக்க நீங்கள் குறைந்தப்பட்ட பாறை குழிகளாக மாறி இருக்கு. ஒரு ஸ்விம்மிங் பூல் இல்லை, 2000 ஸ்விம்மிங் பூல் இங்கே இருக்கு. அவன் நோண்டின பள்ளம் பூரா தண்ணி நம்பி இருக்கு, தண்ணி நிறைஞ்சிருக்கு. எவ்வளவு மலைகளை! இது வரைக்கும் 85 லட்சம் டன் கற்களுங்கிறான். போனது 85 லட்சம். அன்பான மக்களே, 2 லட்சம் டன்னுக்கு மேலான கற்களை கடைத்து கொண்டு போயிருக்கிறான். யாருக்கு துறைமுகம் கட்ட? யாருக்கு? அத்தானி என்ற தனி பெரும் முதலாளிக்கு துறைமுகம் கட்ட. அந்த துறைமுகம் யாருக்கு பயன்படுது? கேரளாவுக்கு. என்ன கூந்தலுக்குடா இங்க மலையை வெட்டுற? எதுக்கு வெட்டுறீங்க? இதை கேட்பாரா தலைவாய் கேட்பாரா? இல்லை இந்த பாரத மாதாக்கு ஜே, இந்த பூமியை பாதுகாக்கன்னு சொல்கிறான் இந்த பிஜேபி கேட்பானா? காங்கிரஸ் கேட்பானா?
மலைக்கல்லன் மனோ தங்கராஜ் இருக்கக்கூடிய திமுக கேட்குமா? யார் கேப்பா? இந்த மண்ணையும் மக்களையும் தன் உயிருக்கு மேலா நேசிக்கக்கூடிய சீமானின் தம்பி தங்கைகள் தான் கேட்பான். எங்களுக்கு தான் அக்கறை இருக்கு, இது எங்கள் நிலம், இது எங்கள் வளம் அப்படின்னு எங்களுக்கு தான் அக்கறை இருக்கு. அவனுக்கு எதை பற்றியும் அக்கறை இல்லை. எந்த தைரியத்தில் இருக்கான்? இது வரைக்கும் திமுக வேட்பாளர் யாருன்னு தெரியல. கிளம்புற தீப கிட்ட கேட்டேன், தம்பி யாரா வேட்பாளர்? தெரியலன்னு. அண்ணா திமுக அது அவர் தத்தி தலைவாயி, அதை விட்டுடு, தெரில எவன் வாராமனு தெரில. ஆனால் எந்த தைரியத்தில் நிற்கிறான் தெரியுமா? அந்த கடைசி 10 நாள், அந்த கடைசி 10 நாள் குலசேரம் தசரா திருவிழா மாதிரி சக்குன்னு வந்து இறங்குவாங்க. கப்ப 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 கப்பன்னு வந்து இறங்குவான். இறங்கி பட்டுவாடை பரமசிவான், பூரா பட்டுவாடை பரமசிவான், கந்துவட்டி கந்தசாமி பூரா வருவான். வந்து வீட்டுக்கு வீடு 5000 2000 10,000 காசை கொடுத்துட்டு அப்படியே புறாவுக்கு கம்பு தூவுற மாதிரி 1,00,000 ஓட்டுக்கு 5000 கொடுத்தாலும் 50 கோடி தானே. மனோ தங்கராஜுக்கு அதில் டாய்லெட் டிஷ்யூ பேப்பர், அவருக்கு பேப்பரு தொடச்சி போடுற பேப்பர் 50 கோடி ரூபா. இந்த பணத்தை நம்பி தான் இங்கே நிற்கிறான். ஆனால் நாங்கள் இனத்தை நம்பி நிற்கிறோம், இனத்தை நம்பி நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சி. அதிகாரமற்ற பிள்ளைகள் வரமாட்டார்களா? நினச்சி பாருங்க. 1/2 விழுக்காடு 1 விழுக்காடு 1.5 விழுக்காடு 2 விழுக்காடு வாக்குகள் கொண்ட கட்சிகளுக்கு 400 கோடி 300 கோடி 4 சீட்டு 6 சீட்டுன்னு கொடுக்குறானே. 8.22 விழுக்காடு வச்சிருக்க சீமானோட ஆஃபர் என்ன? என்ன நாங்கள் கேட்குறது தான் ஆஃபர். துணை முதல்வராக துணை முதல்வர், 75 சீட்டா 75 சீட்டு, 1000 கோடியா 1000 கோடி தரணும். ஆனாலும் எவனிடத்திலும் இந்த இனத்தை அடமானம் வைக்காமல் இந்த நொடி வரை உங்களோடு நிற்கிறான் பாரு, அவன் தான் அரசியல் தலைவன். என் அன்பான உறவுகளே, தலைவனை நீங்கள் திரையில் தேடக்கூடாது, தரையில் தேடணும். தலைவனை போர்க்களத்திலே போராட்ட களத்திலே தேட வேண்டும், பொழுதுபோக்கு தளத்திலே தேடக்கூடாது. அதனால தான் தற்கூரி வந்து நிற்கிறான் ஜம்முன்னு. அதில் டைலாக் வேற. ஒரு தடவை சொன்னா என் பேச்ச நானே கேட்பேன், கொப்பனை கேட்பான், நீ கேட்கலாம், யாரு கேட்பா? என்னடா அது டைலாக்கு? டைலாக்கு. ஆனால் ஒரு உண்மைங்க, ஒருவேளை மரியாதைக்குரிய சகோதரர் பனையூர் பங்களா, பனையூர் பதலா, பனையூர் பதறு தற்கூரின் தலைநகரம் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்காவிட்டால் தமிழ்நாட்டில் எத்தனை தற்கூரிகள் இருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பே இல்லாமல் போயிருக்கு. அந்த பிள்ளைகளுக்கும் சேர்த்து சேர்த்து விழிப்புணர்வு அடையக்கூடிய ஒரு வேலையை செய்ய வேண்டும். விடுதலையின் முதல் படி விழிப்புணர்வு, அவேர்னஸ். விடுதலின் முதல் படி, அந்த முதல் படியை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். எங்கள் பிள்ளைகள் அவர்கள் வருவார்கள் ஒரு நாள். கேட்டு பாருங்கள் நீங்கள். அண்ணன் விஜய் அவர்களே, விழிஞ்சம் துறைமுகத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன? நீட்டில் உங்கள் நிலைப்பாடு என்ன? ஐயாறால் மண்ணெடுக்க உங்கள் நிலைப்பாடு என்ன? கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன தெரியுமா? இந்தியாவில் 2 அணுமின் நிலையங்களை கொண்ட ஒரு பகுதி இந்த தமிழ்நாடு. ஒன்று தலைநகரம் தலைமாட்டில், இன்னொன்று கால்மாட்டில் குமரியில். 2 வெடிச்சுன்னா 500 சதுர கிலோமீட்டர் தமிழ்நாடு. ஒரு இளவு இருக்காது. அணுமின் நிலையத்தோட உற்பத்தி இந்தியாவில் 2 விழுக்காடு, 2% தான். எதுக்குன்னா அது 1வது ஆள 2வது ஆள முடிஞ்சு 6வது அணு உலை வரைக்கும் இங்கே ஏற்பாடு கட்டிக்கிட்டே இருக்கலாம். வெடிச்சா என்ன பண்ணுவேன்? வெடிக்கிறத விடுங்க. ஒரு கோழியை சமைச்சா கோழி கழிவு இருக்கும், ஒரு மீனை சமைத்தால் மீன் கழிவு இருக்கும், ஆட்டுக்கறி சமைத்தால் ஆட்டு கழிவு இருக்கும், அரிசிய களைஞ்சா கூட கழிவு இருக்கும்டா. அணு கழிவை எங்கடா கொட்டுவீங்க? எங்க கொட்டுவ? இது வரைக்கும் பதில் இருக்கா திமுக? இந்த அணுமின் நிலையத்தை அமைச்ச மத்திய அரசு, பிஜேபி, காங்கிரஸ், எந்த நாயிடம் அது பதில் இருக்கா சொல்லு. 5 லட்சம் ஆண்டானாலும் அணுவை நீங்கள் வந்து கதிர் இயக்கத்திலிருந்து நீங்கள் காப்பாற்ற பண்ண முடியாது. அதை புதைக்கிறது கோலார் தங்க சுரங்கத்தில், ஏற்கனவே நோண்டப்பட்ட சுரங்கத்தில் கர்நாடகாவில் கேட்குறான். நல்ல மானமுள்ள கன்னடத்தான் அங்கே புதைக்க அனுமதிக்கலை. இதே திட்டம் கேரளாவுக்கு வந்துச்சு. மானமுள்ள கம்யூனிஸ்ட், அங்கே கம்யூனிஸ்ட், இங்கே அவன் கம்யூனிஸ்ட், அனுமதிக்கல அமைச்சுட்டான். இந்தியாவில் 13 மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்ட அணு உலை கொண்டு கூடங்குளத்தில் வச்சிருக்கிறான். வெடிச்சா முதல் சாவு இங்கதான் உன் கண் முன்னால் நீ உருகி அப்படியே ஓடும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் -3000 டிகிரியை கக்கும். இந்த பில்டிங்லாம் பஞ்சா பறக்கும். அவ்வளோ பெரிய சிக்கலை கொண்டு இங்க வச்சிருக்கான். கேட்டா நியூக்ளியர் பார்க்கான். புட்டினா பார்க்க எவன் வைக்கிறான்? அவன் வீட்டு வாசல்ல வைடா நியூக்ளியர் பார்க்க. கேட்க தத்தி தலைவாய் வருவாரா? கேட்பாரா? அவர் கட்சி கேட்குமா? இதை பத்தி விஜய் உங்க நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு? யார் பேசுவார்?
இதெல்லாம் பேசுவதற்கும் தடுப்பதற்கும் போராடுவதற்கும் ஒரு கட்சி, ஒரு இயக்கம், ஒரு தலைவன், ஒரு உறுப்பினர் தேவைப்படுகிறது. அதுதான் நாம் தமிழர் கட்சி. அதுக்குதான் என் அருமை தங்க ஜெனிஃபர் நிற்கிறாளுங்க. பன்னாட்டு கம்பெனியில் சிஓ இருந்தவர், மாதம் 5 லட்சம் ரூபா சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு பெண்மணி, பணம் அல்ல, வருமானம் அல்ல, இனமானம் தான் முக்கியம் என்று வந்து நிற்கிறார். எப்படி கொண்டு தூக்கிட்டு போகணும்? இங்கே உள்ள வணிகர்லாம் நீங்கள் நினச்சி பாருங்க. நீங்கள் முன்னாடி யாரெல்லாம் வரி கட்டினா அந்த நாட்டில்? 2 விழுக்காடு தான் வரி கட்டினா. 2 விழுக்காடு. 2014 வரைக்கும் 2 விழுக்காடு தான் வரி கட்டினா. சேல்ஸ் டாக்ஸு, சர்வீஸ் டாக்ஸு, கமிஷன் டாக்ஸு, இன்கம் டாக்ஸு, சூப்பர் டாக்ஸு 2 விழுக்காடு தான் வரி கட்டினா. நாடு நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி 140 கோடி பேரும் வரி கட்டுறான். குட்ஸ் சேல்ஸ் டாக்ஸு. பல்லு வறுக்கிற ப்ரெஸ்ஸுக்கு இருக்குங்க வரி, பேஸ்ட்டுக்கு இருக்குங்க, என் அக்கா தங்கச்சியில் வச்சுக்க ஸ்டிக்கர் பொட்டுக்கு இருக்குங்க டாக்ஸு, ஜிஎஸ்டி இருக்குங்க, எல்லாத்துக்கும் வரீங்க. எங்கள் கண்ணு தெரியாதவன் பயன்படுத்த பிரைலி பேப்பருக்கு 18 விழுக்காடு வரி. நடமாட முடியாத மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய சக்கர நாற்காலிக்கு 18 விழுக்காடு வரி. காது கேட்காத மாற்றுத்திறனாளி பயன்படுத்தக்கூடிய அந்த மிஷின், அந்த கருவிக்கு 18 விழுக்காடு வரி. உலகத்திலேயே கேடு கட்ட வரி போட்ட அந்த பிஜேபி இந்த களத்தில் நிற்கிறதுக்கு நிற்கிறான். கலட்டி அடித்தவனை விரட்ட வேண்டாமா? விரட்ட வேண்டாமா? அவனை கட்டா ஜிஎஸ்டிங்கிறான். யாருக்குடா எதிரா போடுற? எல்லாத்துக்கும் வரி. அதை விடுங்க. எதிர்கால இந்தியாவை வகுப்பறை தீர்மானிக்குது என்கிறான். அடுத்த தலைமுறை பிள்ளைகளை, அடுத்த தலைமுறை இந்தியாவை தீர்மானிப்பது வகுப்பறை என்கிறான். அந்த வகுப்பறைக்கு உலகத்திலே வரிபட்ட ஒரு நாடு, ஒரு கேடுகட்ட ஒரு கட்சி, ஒரு அமைப்பு இந்திய நாடு பிஜேபி தான். ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறான்ல, யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுறான்ல, யூனிவர்சிட்டி பேப்பருக்கு 18% 1000 ரூபாய் யூனிவர்சிட்டி பேப்பருக்கு அவங்க எழுதுனானா 180 ரூபா வரி கட்டணுங்க. பேனாவுக்கு வரி, ரப்பருக்கு வரி, பென்சிலுக்கு வரி, ஷார்ப்பனுக்கு வரி. பாரத மாதாக்கு ஜே ஜே போடு போடு வரி சொல்றா. மானமுள்ள ஒரு பிஜேபி காரன் இது ஏற்கிறாயா எதிர்க்கிறாயா சொல்லு. ஏண்டா உன் சொந்த படத்தையே போராடி பெற முடியல, ஏண்டா தற்குறி. இதெல்லாம் நீ என்ன ஏற்கிறியா எதிர்க்கிறியா? வா வாதம் பண்ணுவான். ஏங்க எல்லையில் துப்பாக்கி சுடுறது இல்லைங்க டெரரிசம். 140 கோடி மக்கள் மேலே வரிய போடுறான்ல, திஸ் இஸ் கால்ட் டாக்ஸ் டெரரிசம், வரி தீவிரவாதம். எப்படி மறைக்கிறான் பாரு. ஒரு பிஜேபி கேட்க சொல்லு, வாடா விவாதம் பண்ண, இதே இடத்துல மேல போடு. இந்த வரி தீவிரவாதம் யார் எதிர்ப்பா? காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அண்ணா திமுக, தற்கொலை எவன் எதிர்ப்பான்? நாம் தமிழர் கட்சி நாங்க எதிர்ப்போம்டா. சத்தியத்தின் மக்கள் நிற்கிற பிள்ளைகள். ஐயா இறைவன் சொல்லுகிறார், உண்மையா பேசு, உறக்க பேசு, இறுதி வரை பேசு, உறுதியா பேசுகிறான்டா. அப்படி இறுதி வரை பேசக்கூடிய பிள்ளைகள் எங்களுக்கு வாக்களிக்காமல் நீங்கள் யாருக்கு? தத்தி தலைவாய்க்கா? சொல்லுங்க, தலைவாய்க்கா? அவர் தலைக்கு மையடிக்கிறதுக்கு நேரம் பத்தலை. அந்த வேலையை பார்த்துட்டு இருங்க. வயசாயிருச்சு, வீட்டில் போய் பதுங்கி ஓரமாக இருங்க. எங்கள் புள்ள வந்துட்டா கனவு கண்ணியாகும் ஒரு திட்டத்தை தயாரித்து வச்சிருக்கிறா. எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்போ தானே யார் சரியாக சண்டை போடுறான்னு தெரியும். நாங்கள் போய் என் தம்பி ராஜ சொன்னல, ஒத்தால அமிச்சிட்றா 233 சேச்சா உடுப்பா, வீரன் உள்ளே போயிருக்கான் விடு. பாருங்க, சாராயம் இந்த சாராயத்தை கூட தரமாக தயாரித்து தராத அந்த கேடுகட்ட ஒரு அரசு. இதே மற்ற கட்சி கூட்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்க, கடை அடைக்கிற நேரம்னு ஓடி களைஞ்சு போயிருப்பான். நாம் தமிழர் கடை அடைக்கிற நேரம் இல்லை, வா எங்கே இருக்க கடை அடிச்சிடுவோம்ல, நீ வாங்க வைக்கலையோ, முன்னாடி வாங்கி வைக்கலையோ, கடை அடிச்சிடுவோம், வான்னு கிளப்பியிருப்பான். எங்கே ரஷ்யா உருளைக்கிழங்குல சாராயம், ஜப்பான் அரிசியில் சாராயம், பிரான்ஸ் திராட்சையில் சாராயம், டென்மார்க் முந்திரியில் சாராயம், இப்படி எல்லாத்துலேயும் சாராயம் தயாரிக்கிறான். தமிழ்நாடு அரசு கரும்பு சக்க கழிவான மொலாசிஸ்லேன்னு சாராயம் தயாரிக்கிறான். நீ குடிக்கிறீங்களே சரக்கு, அந்த பாட்டிலோட மொத்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் எல்லாம் சேர்த்து வெறும் 12 ரூபா, 12 rupees தான் அதோட காஸ்ட்டு. 140 ரூபாய்க்கு விற்கிறான். விற்றா என்னாகும்? வாங்கி குடிச்சா தமிழ்நாடு முழுக்க ஃபெர்டிலிட்டி சென்டர் அதுதான் உருவாகும். ஓவன் சாங்லேயே சொல்கிறேன். ஏன்னா நம்ம தாத்தாவுக்கெல்லாம் 2 பாட்டி 3 பாட்டி வச்சுருப்பாங்களே, ஒவ்வொரு பாட்டிக்கும் 10 புள்ள 15 புள்ள பிதிக்கி தள்ளுவாங்களே, பேஸ்ட் மாதிரி தள்ளுவான். இன்னைக்கு ஒத்த பிள்ளைக்கு வழி இல்லை. காரணம் என்னது? நீ அடிக்கிற சரக்கு, டாஸ்மார்க் சரக்கு. அதான் காரணம். ஏன்டா திராவிடம் செய்கிறான்?
அவனுக்கு நம்ம இனத்தை அழிக்கணும், மொழி அழிக்கணும், வாரிசு அழிக்கணும். அழிச்சாதான் அவன் வாழ முடியும். அதனால அழிக்கிறான். ஒரு சாராயத்தை கூட தரமாக காய்ச்சி தர வக்கற்ற இந்த அரசுக்கா நீங்கள் வாக்களிக்க போறீங்க? இந்த அரசுக்கா நீங்கள் வாக்களிக்க போறீங்க? அப்போ இதுகளை எதிர்த்து பேசணும். கடனை பற்றி தம்பிகள் பேசினாங்க. கடனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கடனோட ஹெச்ஓடி ஒருத்தன் இருக்கிறான், பாரத் மாதா கி ஜெய். கடனோட ஹெச்ஓடி அவன் தான், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். 1947 2014 வரைக்கும் இந்தியா வாங்கின கடன் 51 லட்சம் கோடி. 51,100,000 crore, 51 லட்சம் கோடி. 8 ஆண்டுகளில் வாங்கின கடன் 150 லட்சம் கோடி. மொத்தம் 200 லட்சம் கோடி இந்திய கடன். மாதாக்கிஜே 200 லட்சம் கோடி. ஒரு மானமுள்ள பிஜேபி காரன் பதில் தடா. இந்த கடன் யார் தலையில் இறங்கும்? அவன் ஆரியன். இங்க வா, திராவிட புதர். 1947 2021 வரைக்கும் 74 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் கடன் 4,57,000 கோடி ரூபாய். 5 லட்சம் கோடி என்று வைத்துக்கொள். இந்த 5 ஆண்டுகளில் திமுக வாங்கிய கடன், மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் கடன் இருக்கு. இந்த கடன் உங்கள் தலையில் எங்கள் தலையில் தான் விடியும். ஸ்டாலின் தான் வராரு, வரியலி தாராரு. எப்படி வரான்? மின்சார வரியில ஏத்துவான், குடிநீர் வரி, சாலை வரி, சுங்க கட்டணம், மருத்துவ கட்டணம், கல்வி கட்டணம், எல்லா கட்டணங்களையும் வரியை ஏத்துவான். யாரு கேட்பா? 5000 ரூபாய் தர நோட்டு கேட்குமா? கோட்டர் கேட்குமா? கோழி பிரியாணி கேட்குமா? தலைக்கு மைய கருப்பு மை அடிக்கிற தத்தி தலைவாய் கேட்பாரு? யாரு கேட்பா? நீ யாருக்கு வாக்களிக்கணும்? இதுகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆண்மை மகளை, ஒரு ஆண்மை உள்ளவனை, தமிழ் தேசியத்தில் இந்த நிலத்தை வளர்த்து நேசிக்கக்கூடிய பெருமகனை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்குத்தான் உங்க பிள்ளை வேட்பாளராக களமிறங்கிறார். எங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கு. இந்தியாவை ஆளுகின்ற 38 மாநிலத்தில் அந்தந்த மாநிலத்தின் மகன் ஆள்கிறான். தமிழ்நாட்டை தான் யாரோ ஒருவன் ஆள்கிறான். எங்கள் நிலத்தை நாங்கள் ஆளணும் என்று பெருத்த கனவுகளோடு சுமந்து நிற்கிறேன். அந்த கனவோடு வடிவந்தான் கனவு கன்னியாகுமரி என்ற ஒரு திட்டத்தை எங்களிடம் அறிமுகப்படுத்தி என் தங்கை வாக்கு சேகரித்து கொண்டு இருக்கிறார். பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? அரசு மருத்துவமனை, இந்த பேருந்துலாம் போகுது இல்லையா, அரசு பேருந்துன்னு இருக்கும். அதுக்காக கண்ணாடியை உடைச்சி பஸ் டயரை கிழிச்சு நீ தமிழ்நாடு அரசுன்னு எழுதிடாத. கண்ணாடியை உடைச்சி பஸ்ஸை மறித்து அந்த வேலையை செஞ்சிடாத. அரசு பேருந்து, அரசு மருத்துவமனை, அரசு சட்டக்கல்லூரி. யாரோட அரசு? உங்க ஒப்பனோட அரசா? உங்க ஒப்பனை பெத்த ஆத்தாவோட அரசா? யாரோட அரசு? அது வங்காளி அரசா? பிலிப்பைன்ஸ் அரசா? இந்தோனேஷியா அரசா? யார் அரசு? தமிழ்நாடு அரசு என்று போடுவதற்கு அவனுக்கு கை வலிக்கிறது, நாக்கு சுளுக்கி இருக்கு. அறுத்தறிவோம் அந்த கைகளையும் நாக்குகளையும். தமிழ்நாடு என்று எழுதடா, எழுது. அரசு பேருந்து போய் பாரு. அரசு சட்டக்கல்லூரி. யார் அரசுடா? வருதுடா, இங்கே வருதுடா, கேரளாவில் வருதுடா, கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கேஎஸ்டிசின்னு வருதுடா, கர்நாடகா டிரான்ஸ்போர்ட்னு வருதுடா, ஆந்திரா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வருது. இங்கே மட்டும் என்னது? அரசு. அப்போ என்ன சிக்கல்னா, உனக்கு சூடு சொரணை இல்லை. செருப்பை கலட்டி இடது பக்கம் அடிச்சா வலது பக்கம் சோத்தை கொடுத்தா வாங்கி திங்கிற பையன் அவன் நினைச்சிட்டான். சூடு சொரணை இருக்கு. எதுக்குள்ள இருக்கு? சாதிக்குள்ள இருக்கு. தமிழனுக்கு மதத்துக்குள்ள இருக்கு. இந்த சாதி மத போதையில என் சொரணை மூழ்கி கிடக்கு. அதை அப்படியே அள்ளி முத்து குளிச்சு மூழ்கி எடுத்தவன் தான் சீமான். அவன் தான் சீமான். உன்ன இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஐயா சுப்பிரமணிய சாமி தமிழ் பொறுக்கீஸ்ன்ட்டாரு. தமிழ் பொறுக்கீஸ். அவங்க எப்போ பார்த்தாலும் போராட்டம் பண்ணுங்கன்ட்டாரு. ஒரு பயலுக்கு கோபம் வரல. ஏன்? இவன் தமிழ் தாய்க்கும் தமிழ் தப்பனுக்கு புறக்கலை போட்டிருக்கு. ஆனால் நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களுக்கு தான்டா வலிச்சிச்சு, எங்களுக்கு தான் வலிச்சிச்சு. அதே தமிழ் பொறுக்கீஸுக்கு பதிலாக ஒரு சாதியை போட்டு அந்த சாதி பொறுக்கீஸ் இந்த சாதி பொறுக்கீஸ் சொல்லியிருந்தா சுப்பிரமணி தலை இருக்காது. சுப்பிரமணிய சாமியோட தலை இருக்காது. ஏன்? எங்கள் சூடையும் எங்கள் சொர்ணையும் சாதிக்குள் வைத்து விட்டான் திராவிடன். அது ஒரு காலம், அது கருணாநிதி காலம். இது பிரபாகரன் பிள்ளைகள் சீமானின் காலம். காலம் மாற்றுவோம் நாங்கள். என்ன நீ சமூக நீதி, சம வாய்ப்பு, சாதி ஒழிப்பு, என்னென்ன சமூக நீதி, சமூக விடுதலை என்ன பேசுற? நீனு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நீனு
தமிழ் சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட தமிழ் குடிகளுக்கு என்ன பகிர்வா கொடுத்தான்டா சீட்டை கொடுத்தான். எந்த காலத்துல பண்டாரத்தை சட்டமன்றத்தில் நிறுத்தின, எந்த காலத்துல எங்க வண்ணார நிறுத்தின, எங்க கோயமனை நிறுத்தின, எங்க நாவிதரை நிறுத்தின, குதிரை வண்ணார நிறுத்தின, என்னைக்கு நிறுத்தினடா? பிரபாரனோட பிள்ளை சீமான் தாண்டா அவனுக்கு சீட்டு கொடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கிறான். எங்க ஆசாரி நீ வெட்டக்கூடிய அருவாயை செதுக்கக்கூடிய ஆசாரி, உன் அணிகணங்களை செதுக்கக்கூடிய ஆசாரிக்கும் சீட்டு பயிர் கொடுத்தான். சீமான் தெலுங்கர்களுக்கு எதிரி, சீமான் கன்னடர்களுக்கு எதிரி, சீமான் மலையாளுக்கு எதிரி இல்லடா. ரெட்டியார்களுக்கு சீட்டு, நாயுடுக்கு சீட்டு, 24 தெலுங்கு சீட்டுக்கு சீட்டு, ஏன் உருது முஸ்லீமுக்கு சீட்டு, சௌராஷ்டிராவுக்கு சீட்டு, எல்லாத்துக்கும் சீட்டு பயிர் அழிந்து கொடுத்து சமூக நீதி காத்த முதல் தலைவன் அண்ணன் சீமான் தான். அவதூறு, எங்களை பற்றி அவதூறு. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு தற்கொலை பாய்ஸ் இருக்கான்ல, அவங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் திட்டிட்டு தான் சலிச்சு போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் அவன் கூவத்தை திறந்தான், அவன் சாக்கடையை திறந்தான், நாங்கள் கூவத்தை திறந்தோம், செட்டில் ஆகிட்டான். அடுத்த என்ன எங்கள் அண்ணன் எங்களை கண்ணியமாக பேச சொல்லியிருக்காரு, ரொம்ப கண்ணியமாக பேச சொல்லியிருக்கார். தம்பி, மக்கள் பார்க்குறாங்க, நம்ம பேச்சு கேட்குறாங்க, சாதாரணம் இல்லை. உறங்கி கிடந்த சோம்பல் போர்வில் சொக்கி கிடந்த தமிழ் சமூகத்தை பேசி பேசி உசுப்பேத்தினவன், தூர்ந்து கிடந்த தமிழ் சமூகத்தை தூர்வாரியவன், உணர்வுகளால் தூர்வாரியவன் அவன் சீமான். அவனோட பேச்சும் அவனோட வீச்சும் தான் இந்த அளவுக்கு ஒரு ஆகச்சிறந்த கட்டமைப்பை அன்னை தமிழ் சமூகத்தில் உருவாக்கி இருக்கிறது. அதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. அதிகாரத்தை கேட்டு வந்து நிற்கிறோம், சும்மா அனாதை பயலாக வந்து நிற்கல. நாங்கள் அதிகாரத்தை வந்துட்டு கேட்டு நிற்கிறோம். நாங்கள் நீங்கள் அதிகாரத்தை தந்தீங்கன்னா ஒரு மலை கடத்தப்படுமா? எவ்வளோ அழகான என்வைரன்மெண்ட் தெரியுமா? அதே தரையிலேருந்து 1500 அடி வரைக்கும் உள்ளதுக்கு பேர் ஸ்க்ரப் ஜங்கல், முட்புதர் காடு. 1500லேருந்து 3000 அடி வரைக்கும் உள்ளதுக்கு பேர் இலையுதிர் காடு, டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டு. 3500லேருந்து 7000 வரைக்கும் உள்ளதுக்கு பேர் எவர் கிரீன் ஃபாரஸ்ட், பசுமை மாறா காடு. இந்த 3 அடுக்குகளும் கொண்ட ஒரு மாவட்டம் அப்பா கன்னியாகுமரி. அந்த ஸ்க்ரப் ஜங்கல் இருக்குல்ல, முட்புதர் காடு, முட்புதர் காட்டில் ஒரு சிறு குறு உயிர்கள் இருக்கும். அந்த முட்புதர் காடுக்கும் இலையுதிர் காடுக்கு இடையில ஒரு சில உயிர்கள் இருக்கும். அந்த இலையுதிர் காடுக்கும் பசுமை காடுகளுக்கு இடையில இந்த ஃபுட் செயின், இது அறுத்து துண்டாடி இருக்கு. இதை திமுக தடுக்குமா? செய்வதேவன் எங்கள் மலைக்கண்ணன் மனோ தங்கராஜ் தடுப்பாரா? தடுக்க மாட்டார். இது எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும், தலையில் மாற்ற வேண்டும், அடிப்படை மாற்ற வேண்டும், அரசியல் மாற்ற வேண்டும், ஆட்சி மாற்ற வேண்டும். பழைய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்தவர்கள் அல்ல நாங்கள். அந்த கட்டடத்தை இடித்து விட்டு முற்றுமுழுதாக தகர்த்து புதிய கட்டடத்தை கட்ட வந்த புரட்சியாளர்கள் நாங்கள். எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டுதான் நாங்கள் உங்களிடம் வந்து நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். என் அன்பான உறவுகளே, மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்போம். நீங்களும் தமிழர், நானும் தமிழர், நாம் தமிழராய் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். என் அன்பு தங்கை மரிய ஜெனிஃபர் அவர்களை கன்னியாகுமரியின் முதல் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக அண்ணன் சீமானின் புலியாக அவளை சட்டமன்றத்துக்கு அனுப்புவது உங்கள் கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.